வெல்கம் 15 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சினுடைய 6th டே. கிட்டத்தட்ட 5 டேஸ் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் 15 டேஸில் எந்த அளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் லிக்விட் ஐட்டம் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். வெளியே போனால் வந்து யாராவது வீட்டுக்கு போனால் மறுபடியும் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் லைட்டாக வந்து ரைஸ் எடுத்துக்கிறேன். ரைஸ் வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கல. எப்பவும் போல் காலையில் எழுந்திரிச்சு 6 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டேன். நார்மல் வாட்டர் தாங்க குடிப்பேன். சுடு தண்ணி குடிக்கிறேன்னா நீங்கள் குடிச்சுக்கோங்க. அது வைக்கிறதுக்கெலாம் எனக்கு டைம் இருக்கிறதில்ல. சுடு தண்ணி குடித்தா ரொம்ப நல்லது தான். எந்திரிச்சு இது குடிக்கிறதே பெரிய விஷயம். சரி, தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5:30 ஆம்லா ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு 6 o'clock வந்து பிளாக் காஃபி. இந்த காஃபி வந்து இப்போ தான் ஒரு 2 மந்த்தாக தான் காலையில் குடிச்சு பழகிட்டேன். ஸோ பையன் வந்து நேரமே எந்திரிச்சு எக்ஸாம்ங்கிறனால படிச்சுட்டு இருக்கனால, அஜய் படிச்சுட்டு இருக்கனால சரி அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டுன்னு கூழ் காய்ச்சி குடிப்பேன். ஸோ நம்மளுக்கு அப்படியே டீ வச்சு குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குதுன்னு செட் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் விட்டுறணும். பிளாக் காஃபிக்கு இப்போ தான் மாறி இருக்கேன். குடிச்சிட்டு தேங்காயோட சென்னைக்கு எப்போவுமே தேங்காய் பாலாக தான் இருக்கும் மேக்ஸிமம். பசங்களுக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த தேங்காய் பால் எடுத்து ஏலக்காய் 2 போட்டு சர்க்கரை போட்டு கொடுத்தாச்சு. எனக்கும் மாமாவுக்கு மட்டும் கொஞ்சம் ரெண்டாவது அரைப்போம்ல அதுலேருந்து எடுத்துக்கிட்டோம். இந்த சர்க்கரையெல்லாம் ஒன்றுமே போடல, அப்படியே நான் அரைச்சி குடிக்கிறது தான். இதில் காய் அதிகமாக போட்டிருக்கேன். அந்த காயெல்லாம் வந்து நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறதுக்காக. மேக்ஸிமம் சாம்பார் ரசம் வச்சிங்கன்னா காய் அதிகமாக போட்டு செய்யுங்க. அந்த காய் வந்து அதிகமாக சாப்பிடுங்க, ரைஸ் கம்மியாக வச்சுக்கிட்டு. மதியம் பார்த்திங்கன்னா ஒரு வெளியே போகணும்னு சொன்னால ஒரு பாட்டி வீட்டுக்கு காலையில் கோயிலுக்கு போனேன். அங்கேயும் வந்து கோயிலுக்கு போய் சாப்பிடாமையெல்லாம் வரக்கூடாது. அதெல்லாம் என்னால் கோயில் சாப்பாடுன்னு சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. காலையில் தேங்காய் பால் குடிச்சிட்டு அங்கே கோயிலுக்கு போய் ஒரு 8 o'clock இருக்கும். தக்காளி சாதம் கொஞ்சம், தயிர் சாதம் கொஞ்சமாக வாங்கிட்டு சாப்பிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அந்த பாட்டி பார்க்க போயிட்டேன். அங்கே போய் ஒரு டீ சாப்பிட்டேன். அவங்க போட்டு கொடுத்த டீ ஒன்று. அப்புறம் ரிட்டன் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வீட்டுக்கு போனால் அங்கேயும் ஒரு டீ, 2 டீ சாப்பிட்டாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து கம்மஞ்சாப்பாடு நேற்று வச்சது இருந்தது. ஸோ அந்த கம்பங்காப்பு சாப்பாடுமே கீரை, அதாவது மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த கீரையும் மஞ்சள் பூசணிக்காய், இல்லாத எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா அரசாணிக்காயின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து வணக்கியிருந்தேன். ஸோ அந்த 2ஐயும் வச்சு கம்மங்கூழ் கரைச்சி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது சாப்பிடையில் நான் 2 மணி இருக்குங்க. சாப்பிட்டு கொஞ்சம் அதிகமாக கரைச்ச மாதிரி இருந்தது, பசியாக இருந்த மாதிரி இருந்ததுன்னு அதிகமாக கரைச்சிட்டேன். இதை குடிக்க முடியல. சரி வச்சுட்டு ஈவினிங் கொஞ்சம் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு 4 மணி இருக்குது. ஸோ ஒரு டம்ளர் மட்டும் மீதி இருந்த மாதிரி இருந்தது. காயும் மீதி இருந்தது. கீரை வந்து மதியமே சாப்பிட்டேன். கீரை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். கீரை அதிகமாக சாப்பிட்டேன். இந்த அரசாணிக்காய் மட்டும் கொஞ்சம் மீதியாக இருந்தது. ஒரு டம்ளர் மட்டும் இருந்துச்சு. சரி இதை குடிச்சிட்டு அப்புறம் டீ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 4-4:30 ரேஞ்சில் இதை சாப்பிட்டேன். சாப்பிட்டு டியூஷன் கிளம்பியில் ஒரு டீ போட்டுக்கலாம். பிளாக் டீ வந்து வேண்டாம், இன்றைக்கி பால் ஊற்றி குடிக்கலாம் போல் தோணுச்சு. பிளாக் டீ தான் குடிக்கலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் சாப்பிட்லாம் போல் இருந்துச்சு. கொஞ்சம் வந்து ஏதோ காரமாக சாப்பிடாம இருந்து 2-3 நாளாக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு எதுவுமே சாப்பிடாத மாதிரி, ஸ்நாக்ஸே எடுத்துக்காத மாதிரி இருந்துச்சு. பச்சை பட்டாணி தான் வாங்கி வச்சுக்கேன். என்னுடைய ஸ்நாக்ஸ் வந்து பச்சை பட்டாணி, கடலை, கருப்பு சுண்டல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை சாப்பிட்டு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு கிளம்பிட்டேங்க. அப்புறம் போயிட்டு வந்துட்டு சரி இன்றைக்கி ஃப்ரூட்ஸே அதிகமாக எடுக்கலை. ஏன்னா காலையிலேயே அங்கே போனதுனால தேங்காய் பால் மட்டும்தான், எந்த ஃப்ரூட்ஸுமே எடுக்கலை. சரி இன்றைக்கி ஏதோ ஃப்ரூட்ஸ் நைட்டாவது எடுத்துக்கலாம், பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழைப்பழமும் 2 ஆரஞ்சும் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். அதில் பார்த்திங்கன்னா அந்த பழம் கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட ஃபைட்டு. சாப்பிட்டாரு, அந்த பழம் கொடுக்கலன்னு எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுறாரு நீங்களே வேணாலும் பாருங்களேன். ஆனால் கொடுத்ததுக்கு சாப்பிட மாட்டேன்ட்டான். ஆனால் எங்கிட்ட வேணுமாம்மா வேணும்னு அத்தனை சண்டை போட்டதை பார்த்து உள்ளேருந்து வந்துட்டாங்க. என்ன சத்தம் போட்டுட்ருக்கான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்களேன் எந்த அளவுக்கு சண்டை போடுறான்னு. எங்கள் மாமா கேட்குறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு சத்தம் போட்டுருக்கான்னு. இன்றைக்கி சூப்பராக ஃபினிஷ் பண்ணி